அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவோட ஒரு மாத ஆட்சியில் தொடர்ச்சியான மின்வெட்டினால பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க. இது குறித்து சமூக வலைதளங்களில் பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. இது குறித்து பேசிய நடிகர் மகேந்திரன் அவர்கள், கரண்ட் கட்டானா எதுக்கு சோலார் சிஸ்டம் ஒன்று இருக்குது, கேட்காதீங்க, கரண்ட் வேணால் என் வீட்டில் கூட எடுத்துக்கோங்க, கேள்வி கேட்காதீங்க, உங்களுக்கு கேள்வி வேணுமா இல்லை பதில் வேணுமா, நீங்கள் கேள்வியை நிப்பாட்டினா தான் பதில் கிடைக்கும் அப்படின்னு பேசியிருப்பது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம், அரசியலுக்கு வருவதாக அறிவித்த நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த ஒரு மாத ஆட்சி குறித்த அவருடைய விமர்சனம் கடுமையாக சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. மக்களை நாயோடு ஒப்பிட்டாரா ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிற கேள்வி உருவாயிருக்கு. அது குறித்தான் இந்த காலம் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை உட்பட தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியான கரண்ட் கட்டு. இந்த கரண்ட் கட்டு குறித்து சமூக வலைதளங்களை தாண்டி மக்கள் தரையிறங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இரவில் தன்னுடைய வீட்டில் படுத்திருக்கும் போது திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. சரி வந்துடும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரத்தில் காத்திருப்பான். திருப்பியும் கட் ஆகுது. திருப்பி வருது போகுது, வருது போகுது, வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. இப்படியே இருந்தால் கடுப்பாகல, கடுப்பாகி வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு பல்வேறு காரணங்கள் நம்ம தெளிவாக சாட்டையில் வெளியே போட்டிருந்தோம். பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க தாவேக்கா அரசனுடைய நிர்வாக கோளாறு, நிர்வாக திறன் இல்லாமை, நிர்வாக சீர்கேடு, இதுதான் இயலாமை, இதுதான் காரணம். இதை கேள்வியாக சமூக வலைதளங்களை தாண்டி மக்கள் வச்ச உடனே இதே கேள்வியை நடிகர் மகேந்திரன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு ஒரு யூடியூப் சேனலுக்கு. அதில் கேள்வி கேட்குறாங்க, என்னங்க உங்களுக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சா, ஏன் கவலைப்படுறீங்க, சோலார் சிஸ்டம் எதுக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், அப்படி சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், அதை வாங்கி மாட்டுங்க, கரண்ட் வேணா என் வீட்டோட எடுத்துக்கோங்க, 6 மாதம் பேசாதீங்க, 6 மாதம் பேசாதீங்க, உங்களுக்கு கேள்வி வேணுமா பதில் வேணுமா, கேள்வி கேட்டால் தானே பதில் வரும், அது ஒரு விஷயம், கேள்வி வேணுமா பதில் வேணுமா, நீங்கள் கேள்வி கேட்கறது நிப்பாட்டினா தான் பதில் வரும் அப்படின்னு ஒரு பேசியிருப்பது தான் இப்போ விமர்சனம் மாதிரி சமூக வலைதளங்களில் அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த இடத்துல மாஸ்டர் மகேந்திரனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். நீங்கள் அவரை போட்டு அடின்னு அடித்து அவரை விமர்சனம் பண்ணி ஏன் இந்த அளவுக்கு பண்ணணும்? மாஸ்டர் மகேந்திரன் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாட்டம்மா படத்தில் நடித்தவர். நாட்டம்மா படத்தில் அப்போ தான் அறிவுப்படுறாப்புல. அப்போ ஒரு பொண்ணை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையாருடைய மகன் பாலியல் வன்கொடுமை பண்ணிடுவான். பண்ண உடனே சாட்சியே இருக்காது. அப்போ விஜயகுமார் விசாரிச்சுட்டு இருப்பார். யாருமே சாட்சியே இல்லையாப்பா, செல்லாது, இது அவங்க யாருங்க, இது அவனுடைய சொந்தக்காரங்க, செல்லாதுன்னு. அப்போ ஒரு குட்டி போய் வருவான், நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ என்னப்பா பார்த்தேன் அப்படின்னு கேட்டோடனே, இந்த மாமா இந்த அக்காவை தூக்கிட்டு போனாங்க, தூக்கிட்டு போய் அந்த இதுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அப்போ வெளியே வந்த அந்த அக்கா சட்டெல்லாம் கிஞ்சிச்சு. இந்த அக்கா சொன்னாங்க, இந்த மாமா இந்த அக்காவோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஏன்டா ராஸ்கல் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லுவாப்புல. அந்த படம் நடிக்கும்போது இந்த மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும். நம்ம நிறைய பேரை சொல்லுவோம், டேய் என்னடா சின்ன பிள்ளைகளை பார்த்த மாதிரி அப்படியே இருக்கியடா, பச்சை மண்ணாக இருக்கியடா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எது சொல்லுவோம்னா, குழந்தை முகம், இப்போ நம்மள மாதிரி குழந்தை முகமாக இருக்குது அப்படின்னா அதுக்காக சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. சில பேருக்கு உருவம் சின்ன பிள்ளை பார்த்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு உள்ளம் சின்ன பிள்ளை பார்த்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு அறிவு அப்படி நின்றும். அதில் மாஸ்டர் மகேந்திரன் 3வது வகை. அந்த வயசில் என்ன அறிவு இருந்துச்சோ அதே அறிவு தான் இப்போவே இருக்குது. அந்த வயசில் என்ன அறிவு இருந்துச்சோ அதே அறிவு தான் இப்பவும் இருக்குது. இப்போ ஒரு மாஸ்டர் மகேந்திரன் கிடையாது, மிஸ்டர் மகேந்திரன் தான். ஆனாலும் மாஸ்டர் மகேந்திரனுக்கு என்ன அறிவு இருந்துச்சோ அதே அறிவோடு தான் இந்த மிஸ்டர் மகேந்திரன் இருக்கு. அதனால் இது அவருடைய அறிவின் குறைபாடு. அதை நம்ம கேலிப்படுத்தக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. மாஸ்டர் மகேந்திரனை பொறுத்தளவு, இப்போ இருக்கிற மிஸ்டர் மகேந்திரனை பொறுத்தளவில் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா சோலாரை வாங்கி மாட்டிக்கணும். பஸ்ஸு வரல அப்படின்னா பைக்கு, காரு, ஓலா, ஊபரில் ஏறி போயிடணும். தண்ணி வரலன்னா சும்மா இருந்துக்கிட்டு அக்வாஃபினா குன்லி வாங்கி குடிச்சிடணும். வீட்டுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா, ஏன்டா வெள்ளம் வந்தேன்னு கொஞ்சம் கத்துறீங்க, வீடுனா வெள்ளம் வரத்தான் செய்யும். அப்பார்ட்மெண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், அதை 8வது மாடியில் உட்காந்திங்கன்னா வெள்ளம் வர போகிறது இல்லை. இதான் மாஸ்டர் மகேந்திரனுடைய அறிவு. கொஞ்சம் சொல்லுவாப்புல. கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. என்னங்க இப்போ அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது ஆவாது இல்ல, ஏன் கேட்குறீங்க? ரேஷன் கடையில் கருப்பட்டி கிடைக்கல,
ரேஷன் கடையில் பாமாயில் இல்லை, ரேஷன் கடையில் அரிசி இல்லை, ரேஷன் கடையில் உளுந்து பருப்பு இல்லை, ரேஷன் கடையில் பொருள்லாம் தீந்து போச்சுன்னு மக்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அப்போ மாஸ்டர் மகன் அந்த பக்கம் போனாப்புல என்ன தெரியுமா சொல்லுவாப்புல, ஐயோ ஐயோ ரேஷன் கடையில் பொருள்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, அங்கே போய் வாங்கலாம்ல. எவ்வளோ ஒரு அறிவாளி! இந்தியாவில் இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. எப்படியும் தீபாவளி பொங்கல் இந்த நேரங்களில் இல்லை விடுமுறை நாட்களில் கிளாம்பாக்கத்தில் மக்கள் கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவாங்க, பேருந்து இல்லைன்னு. ஏற்கனவே பேருந்து இல்லைன்னு போராடுறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் மாஸ்டர் மகேந்திரோடைய அறிவுரை என்னவா இருக்கும்னா, பேருந்து இல்லைன்னு ஏன் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க? நீங்கள் நல்லா ஆட்சி வரணும்னு வச்சிங்க, மாற்றம் வந்துருச்சு, பேருந்து இல்லைங்களுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவீங்களா? பேருந்து இல்லை அப்படின்னா ட்ரெயினில் போங்க, ட்ரெயினில் இல்லைன்னா ஃப்ளைட்டில் போங்க, ஃப்ளைட்டும் இல்லையா ட்ரெயினும் இல்லையா நீங்கள் இப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் புக் பண்ணி போங்க, ப்ரைவேட் பஸ்ஸும் இல்லையா காரில் போங்கங்க, இல்லை பைக்கில் போங்க. எதுங்க கடவுள் எதுக்கு கால் கொடுத்துருக்கான், நடந்து போங்கடா நாதாரிகளா அப்படின்னு சொல்லுவாப்புல. நான் வெறும் மாஸ்டர் மகேந்திரன் நினைச்சேன், பட்டு இவர் சயின்டிஸ்ட் மகேந்திரங்கிறத இப்போ அவர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே பாருங்க எவ்வளோ ஒரு வியப்பு, தெய்வ குழந்தைங்க அது. கரண்ட் இல்லைன்னா சோலார் சிஸ்டம் கூட சூரிய குடும்பம், இது சோலார் பேனல், அது வேறு விஷயம். மாஸ்டர் மகேந்திரன் தானே, டாட்டாவா மகேந்திரன், அவர் ரேஞ்சில் அவர் பேசுகிறாப்புல, நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. அது வந்து இப்போ சோலார் சிஸ்டம் அவர் ரேஞ்சில், அதில் இருந்து 2 ஒயரை போட்டு ஒரு மோட்டரை வச்சு ஒரு ஃபேனை வச்சு அவர் வந்து கடந்து. சின்ன பிள்ளையில் என்ன பண்ணுவோன்னா, இந்த இது இருக்குது பாருங்கள் டேப் ரெக்கார்டு, அதுக்குள்ளே சின்னதாக ஒரு மோட்டர் இருக்கும், அந்த மோட்டரை கலட்டி கொண்டு வந்து அதில் என்ன பண்ணுவோம்னா காத்தாடி இருக்குது பாருங்கள், நம்ம பனைமர ஓலை அதை கொண்டு வந்து இதில் மாட்டி ஃபேன் செஞ்சு ஒரு 2 பேட்டரி வைப்போம், அது ஒரு 2 ஒயரை வச்சு சுற்றிக்கிட்டே தெரியும் கிருன்னு பழைய பேட்டரி வச்சுக்கிட்டு. அது மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் சூரியன்லேருந்து 2 ஒயரை போடுவாப்புல, சூரியன்லேருந்து 2 ஒயரை போட்டு அதில் ஒரு மோட்டரை வச்சு அதில் ஒரு ஃபேனை வச்சு கரண்டை தயாரிப்பாப்புல. எப்பேற்பட்ட விஞ்ஞானி பாருங்கள். அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, கரண்ட் இல்லைன்னா என் வீட்டிலேருந்து எடுத்துக்கோங்கன்றாப்புல. இப்போ ஒரு வீடு எங்கே இருக்குன்னு தெரில, இப்போ இந்த வட சென்னை இந்த பக்கம் நிற்க மக்கள் இருக்காங்க இல்லையா, நிறைய மக்கள் கரண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மாஸ்டர் மகேந்திரன் வீட்டுக்கு 2 ஒயரை கொண்டு போய் சரக்குன்னு இந்த வடிவேல் வந்து தண்ணி குழாயை சொருவாப்புல போக்கிரி படத்தில், அது மாதிரி வந்து மாஸ்டர் மகேந்திரனுடைய மைண்டுக்குள்ளே சொறி நீ கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி கரண்ட் இல்லைன்னா உங்கள் வீடு எடுத்துக்கலாம், தண்ணி இல்லைன்னா எங்கே வந்து எடுக்கிறது, பஸ் இல்லைன்னா? மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து மொத்தமாக என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, 6 மாதம் எந்த கேள்வியும் அரசை நோக்கி கேட்காதீங்க. இது அவருடைய குரல் கிடையாது, இது தாவேக அரசின் குரல், இது விஜயவருடைய குரல், அமைச்சர்களுடைய குரல், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குரல். அவர் தான் திருச்சியில் சொன்னார், 6 மாதம் வந்து பேச மாட்டான்னு சொன்னீங்க, இப்போ 6 நாளில் ஏன் அரை மணி நேரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அது 6 மாதம் அவர் கூட பொறுத்திருக்குன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொன்னதை தான் தம்பி மகேந்திரன் அவர்கள் வந்து 6 மாதம் பேசாதீங்க, விட்டுருங்க, அவங்க செய்யட்டும், ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது, ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் தேவையில்லை, அவர் செய்கிறத எடுத்து போட தான் ப்ரெஸ்ஸு தேவை, ப்ரெஸ்ஸை போய் சந்திக்கணும் அவசியம் இல்லை. அவர் 3 மாதத்துக்குரியோ 6 மாதத்துக்குரிய ப்ரெஸ் சந்திக்கலாம், 3 மாதம் 6 மாதம் ஏன் 1 வருஷத்துக்கு ஒரு முறை கூட ப்ரெஸ் சந்திக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை சந்திக்கவே இல்லைங்கிறதா பிரச்சனை. அது தம்பி மகேந்திரனுக்கு தெரியல, அவர் நாட்டாம மகேந்திரனாக தான் இருக்கார். அவருக்கு ப்ரெஸ்ஸுனா என்ன, பத்திரிகையாளர்னா என்ன, அரசியல்னா என்ன, முதலமைச்சரோட ரோல் என்ன, அமைச்சரோட ரோல் என்ன, சட்டமன்ற உறுப்பினர் ரோல் என்னன்னு எப்படி தெரியும்? சூரியனில் 2 ஒயரை சொருவி கரண்ட் எடுக்கலாம் நினைக்கக்கூடிய மாஸ்டர் மகேந்திரனுக்கு இங்கே மெழுகுவர்த்தி வாங்கக்கூட காசு இல்லாத, மண்ணெண்ணெய் வாங்கக்கூட காசு இல்லாத குடும்பங்களுக்கு மின்சாரத்தை அரசு கொடுக்க வேண்டியது கடமைன்னு கூட தெரியாத மகேந்திரனுக்கு ஒரு மின்சாரத்தை கூட கொடுக்க முடியாமல் அதை விட்டு அனுப்புனா பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வந்து கொசுக்கடியும் தூக்கத்தில் கிடக்கும். பகல் முழுக்க வேலை பார்த்துட்டு, பகல் முழுக்க மூட்டை தூக்கிட்டு, பகல் முழுக்க கூலி வேலை பார்த்துட்டு, பகல் முழுக்க கட்டட வேலை பார்த்துட்டு, பகல் முழுக்க பல்வேறு கூலி தொழில் செஞ்சுட்டு, பகல் முழுக்க விவசாயம் பார்த்து வரவன் இரவு அசந்து தூங்கினாதான் மறுநாள் காலையில் வேலைக்கு போக முடியும். இரவு அவன் அசந்து தூங்குவதற்கு ஒரு ஃபேன் கூட போட வழி இல்லாமல் இருந்தா என்ன ஆகுங்கிறது நாட்டாம படத்தில் நடித்த பையனுக்கு எப்படி தெரியும்? மின்தடை வந்தா இன்வெர்டர், ஜெனரேட்டர், சோலார் பேனலை வச்சு மின்சாரத்தை சேகரிப்பது, இப்படி வைத்துக்கொண்டு சமாளிப்பவர்களுக்கு இந்த மின்தடை என்பது பெரிய பொருட்டு இல்லை. ஆனால் அதுவே தொடர்ச்சியான மின்வெட்டு ஏற்பட்டா, தொடர்ச்சியான மின்தடை வந்தால் அவனும் நடுத்தருக்கு வந்துடுவான். சோலார் பேனலும் இன்வெர்டரும் ஜென்ரேட்டரும் வைத்தும் சமாளிக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு, ஒரு ஜெராக்ஸில் வச்சுக்கிறவன், ஒரு உணவகம் நடத்துகிறவன், ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் நடத்துகிறவன், இவனுக்கெல்லாம் மின்தடை ஏற்பட்டால் என்ன ஆகும்? இதெல்லாம் தாண்டி இப்போ மதுரவாயில் மின்தடை ஏற்பட்டதுனால வென்டிலேட்டரில் இருந்த ஒரு அம்மா, வயதான அம்மா இறந்து போச்சு. 3.5 வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவு வைத்து கொண்டிருக்கிற மகேந்திரனுக்கு வெண்டிலேட்டர்னா என்னன்னு தெரிய வாய்ப்பு இல்லை, மதுரவாயில் எங்கே இருக்குன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. மின்வெட்டுனால ஒரு அம்மா சாகுறாங்களா
அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்போ 6 மாதம் நாங்கள் பொறுத்திருக்கணுமா, இல்லை இந்த அம்மாவோட மரணத்திற்கு நீதி கேட்கணுமா? 6 மாதம் பொறுத்து தான் எதை பற்றியும் பேசணும் அப்படின்னு மகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு. திருவள்ளூரில் 3 வயது குழந்தை, இப்படி 3 வயது குழந்தை ஒரு காமுகனால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, 3 வயசு குழந்தை, நீ நாட்டாம படத்தில் நடிக்கும்போது உனக்கு என்ன வயசு இருந்துச்சோ அதே வயசு இருந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போச்சு. இப்போ இந்த குழந்தைக்கு நீதி கேட்டு போராடுவதா, இல்லை அண்ணா ஆட்சினா 6 பேக் வச்சுக்கிற சிஎம்மோட ஆட்சி, கியூட் சிஎம்மோட ஆட்சி, வெறித்தனமான ஆட்சி அப்படின்னு அமைதியாக இருக்கிறதா? இதே நாளில் சென்னையில் 7 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு மட்டும் 5 குழந்தைங்க, 3 வயசு 7 வயசு இருக்கக்கூடிய 5 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. இந்த 1 மாத கால ஆட்சியில் 30 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு, 30 நாள் முடிஞ்சு 30 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ குற்றங்கள் நடைபெறுது. இதை கேள்வி கேட்பதா, இல்லை 6 மாதம் அண்ணா ஆட்சி அப்படின்னு அமைதியாக இருப்பதா? மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தா இவர் அமைதியாக இருப்பாரா, இல்லை கேள்வி கேட்பாரா? கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்டு நிப்பாட்டால் தான் பதில் வருங்கிறாப்புல மகேந்திரன். சில பேர் கேள்வி கேட்டால் அவதூறு பரப்பாதீங்கன்றாங்க. இப்போ ஸ்கூலில் போய் படிக்கிறீங்க, ஸ்கூலில் வாத்தியார் என்ன பண்ணுவார், கேள்வி கேட்பார். சார் என்ன சார் அவதூறு பரப்புறீங்களா, எங்கள் மேலே எனக்கு விமர்சனம் பண்ணுறீங்களா, என்ன சார் உங்களுக்கு பதில் வேணுமா இல்லை கேள்வி வேணுமா சார், நீங்கள் கேள்வி நிப்பாட்டாதான் சார் பதில் வரும் அப்படின்னு சொல்லுவீங்களா? வாத்தியார் கேட்பது உனக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா என்பதற்காக, உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக, நீ நல்ல மாணவனாக வருவதற்காக, உனக்கு அறிவு வளர்வதற்காக தான் கேள்வி கேட்கிறாரு. இப்போ நம்ம அந்த அரசு நோக்கி கேள்வி கேட்பது, இந்த அரசுக்கு இது தெரிஞ்சிருக்கா தெரியலையா, மின்தடைக்கான காரணம் தெரியுமா தெரியாதா, விவசாய கடன் தள்ளுபடி 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் சிறு குறு பிரித்து 95,000 ரூபா 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தா அதில் 5,000 ரூபா தள்ளுபடி முடியும். 5,000 ரூபா தள்ளுபடி எதுக்கு பண்ணுற அப்படிங்கிற கேள்வியை விவசாயிகளின் பார்வையிலிருந்து கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஆட்சிக்கு வந்த உடனே த பிகினிங் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு இருக்கீங்களே, ஆட்சிக்கு வந்த உடனே 2,500 ரூபாய் யாருக்கு, பெண்களுக்கு தரப்படும் சொன்னீங்களா சொல்லலையா? ஆட்சிக்கு வந்த உடனே விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னீங்களா சொல்லலையா? ஆட்சிக்கு வந்த உடனே சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும் சொன்னீங்களா சொல்லலையா? இதை கேள்வியாக கேட்டால் அவதூறு பரப்பாதீங்க. 6 மாதம் அவங்களை ஃப்ரீயாக விடுங்க. 6 மாதம் ஃப்ரீயாக என்னென்ன கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கா எங்கேயாவது யாருக்காவது 6 மாதம் ஃப்ரீயாக விடுறதுக்கு? புதுப்பட தம்பதிகள் 6 மாதம் ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சு வச்சு அப்படின்னா 1 மாதம் கல்யாணம் ஆகி 1 மாதம் இருக்கும். என்ன வீட்டில் இருந்து விசேஷம் உண்டா? அப்புறம் என்ன எப்படி போயிட்டுருக்கு, இது விசேஷம் உண்டா? 6 மாதம் ஃப்ரீயாக விடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா 6 மாதம் ஃப்ரீயாக விடணும், அதுக்காக 6 மாதம் ஃப்ரீயாக விடும்பாங்க. அது மாதிரியா? ஏன்னா கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கீங்களா 6 மாதம் ஃப்ரீயாக விடுறதுக்கு? பிரச்சனை வந்தால் கேள்வி கேட்க தான் செய்வான். இன்னொன்று யாருக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கல 6 மாதம் ஃப்ரீயாக விடுறதுக்கு. அங்கே ஓசூரில் தென்மனை ஆற்றில் நுர வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி கேள்வி கேட்டால் அதை விடுங்க பிரதர். முதலமைச்சர் எப்படி க்யூட்டாக கர்நாடகாவில் போய் வண்டி விட்டார் பாருங்க. கர்நாடகாவில் மேகதாதுல அணை கட்டுன்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒத்த காலில் நாங்கள் கட்டியே தீருவோம், நாங்கள் கட்டணும் அப்படின்னு டிகே சிவகுமார் நிற்கிறாப்புல. ஆனால் அதை பற்றி கேட்டால் மேகதாதை விடுங்க, மாசப்பத்தியில் கர்நாடகாவில் மேகதாது அணைக்கட்டுன்னு சொன்ன டிகே சிவகுமாருக்கு எப்படி பதில் சொன்னார் பார்த்தீங்களா? எங்கள் சிஎம் எப்படி சொன்னார்? வண்டி ஓட்டி தான் உன் ஊர்லேயே வண்டியை ஓட்டுறோம்ல, நீ முடிஞ்சா நீங்கள் அணையை கட்டிப்பாரு. இதுக்கு இது பதில் இல்லையப்பா. அணைக்கட்டத்தை பற்றி ஏதாவது சிஎம் விஜய் அங்கே போய் பேசியிருக்காருன்னா அவர் பேச மாட்டாருங்க. அங்கே பாருங்கள் கர்நாடகா வீதியில், மைசூர் வீதிகளில் அவருக்கு 2 பக்கமும் ஆட்கள் நிற்கிறாங்களே. ஆமாம் நிற்கிறாங்க, அவரோட ஃபேன்ஸ் நின்றுருப்பாங்க, கர்நாடகாவுடைய டிவிகேன்ஸ் நின்றுருப்பாங்க. அது கிடையாதுங்க. இது எதுக்காக? டிகே சிவகுமாருக்கு என் மாசு எப்படின்னு பார்த்தல, உன் ஊரில் உன் இடத்துல சீனப்பட்டம் பார்த்தியா? அவருக்கு அணை கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்காருயா. கர்நாடகாவில் காவிரியில் தண்ணி தரல, அதை பற்றிலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே போய் மாசா காட்டணுமா இல்லையா? அங்கே போய் டிவிகே தல்வதின்னு கத்துறோம்ல. டிகே சிவகுமார் காதில் போய் கேட்குற அளவுக்கு கத்துறோம்லையா, அதை பாரியான்றாங்க. அதை விட அங்கே போய் அவர் வண்டி ஓட்ட தெரிஞ்சு இவங்களே வீடியோ போட்டுட்டு 4-5 பேர் டெலிட் பண்ணுங்க. யாரா டெலிட் பண்ணுது? நீங்கள் தான்டா போட்டிங்க, நாங்கள் எப்போ டெலிட் பண்ண முடியும்? உங்கள் போஸ்ட்டில் போடாதீங்கன்னாங்க. அப்புறம் ஏங்க அந்த வீடியோ போட்டிங்க? இது வீடியோ போட்டோம், ஆனால் ப்ரோட்டோகால் கான்வாய் போயிட்டு இருக்கும்போது போடக்கூடாது, கால்வாய் போயிட்டு இருக்கும்போது போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா?
கடைசியில் பார்த்தா 4-5 பேர் இந்த வீடியோ வந்து தொழில்நுட்பத்தின் உதவியோடு பிரித்து மேய்ஞ்சு போட்டிருந்தாங்க. முதலமைச்சர் வந்து வண்டி ஓட்டி போயிட்டு இருக்காப்ல, செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதையா அப்படின்னு ஒரு வண்டி ஓட்டி போயிட்டு இருக்காப்புல. கடைசியில் பார்த்தா அங்கே நினைஞ்ச சமாச்சாரங்களாக இருந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து விட்டு இதனால தான் அவங்க புரோட்டோகால்னு சொல்கிறாங்களா அப்படின்னு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் என்னமாவும் இருந்து போகிறாரு, எப்படியும் வண்டி ஓட்டு போகிறாரு, அவர் எங்கேயும் போகிறாரு. ஆனால் மேகதாது பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, அவன் அணைக்கட்டுன்னு சொல்லும்போது, காவிரி தண்ணி தரமானு சொல்லும்போது, கர்நாடகாவில் போயிட்டு சீன் போடுறது தான் உங்களுடைய அரசியலா? தம்பி மகேந்திரன் ஒரு பக்கம்னா, அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்னொரு பக்கம். கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். என்ன பதிவு அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய பெயரை குறிப்பிட்டு திருச்சி கிழக்கில் இவர் போட்டி போடுவதாக சில பேர் வந்து செய்தி போட்டிருக்காங்க. இது குறித்து கிளாரிஃபிகேஷனை நான் வெளியிடாமல் இருக்கேன். அதே போல் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி 11ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. அன்னைக்கு வந்து மதிப்பிற்குரிய ஐயா இயக்குனர் எம்ஐஎம் பாரதிராஜா அவர்கள் மரணித்ததுனால அந்த நாளில் என்னுடைய அரசியல் அறிவிப்பை நான் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாளே வந்து அவர் குறிவித்து என்னுடைய அரசியல் அறிவிப்பை நான் அரசியலுக்கு வரனா இல்லையா அப்படிங்கிறத அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அப்போ அன்றைக்கி அவர் வந்து அரசியல் அறிவிப்பு அறிவிக்க போகிறாரு போல இருக்குது. அவருடைய அரசியல் நிலைப்பாடு அறிவிக்க போகிறார். யாரும் விருப்பம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அரசியலுக்கு வருவதற்கும் அரசியல் கட்சி உருவாக்குவதற்கும் எல்லா உரிமைகளும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகம் கொடுத்துருக்கு. அதனால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து அவருடைய நிலைப்பாட்டை, அவருடைய கட்சி நிலைப்பாட்டை, அவருடைய கொள்கைகளை, எந்த கட்சியில் இணைய போகிறாரு, இல்லை கட்சி தொடங்க போகிறாரா அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் ஆர்வமாக காத்திருந்தேன். ஒரு 18 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தார். அதில் பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார். ரஜினி அவர்களோட ஒரு உறவு, சீமான் அவர்கள் மீதான அவருடைய விமர்சனம், அப்புறம் சீமானை கூப்பிட்டு அவரை பேசினது, அதே போல் வந்து நடிகர் விஜய் அவர்கள் மீதான அவருடைய பார்வை, அப்படிலாம் பேசிட்டு தாவேக்கா குறித்தெல்லாம் பேசிட்டு என்னுடைய நிலைப்பாட்டை நான் மிக விரைவில், கூடிய விரைவில் நான் அறிவிக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதில் தன்னுடைய கட்சி அதாவது தாவேக்காவில் சேர போகிறாரா இல்லையா, இல்லை அண்ணாமலை கூட சேர போகிறாரு இல்லையா, இல்லை அண்ணாமலை கூட போக போகிறாரு, தாவேக்கா கூட போகிறாருன்னு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே போக போகிறாரு அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ரெண்டுமே இல்லாமல் கடைசி அந்த காணொலியில் முடிச்சிட்டார். நான் வருவேனா வரலையாங்கிறத சொல்லுவேன் அப்படின்னு. அப்புறம் 2 நாள் கழிச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாப்புல. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சரி இன்றைக்கி அறிவிக்க போகிறார் போல இருக்குது, அவர் வந்து அரசியல் கட்சிக்கு வரப்போகிறாரா இல்லையா, இல்லை புதுசாக கட்சி தொடங்குறாரா தொடங்கலையா, என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத சொல்ல போகிறார் அப்படின்னு உட்காந்தா அதுலேயும் அவர் வந்து தன்னோட நிலைப்பாடு சொல்லலை. எங்கள் அம்மாக்கிட்ட நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் கட்சி தொடங்கியிருக்காருமா, நான் போய் சேர போகிறேன்னு சொன்னேன். அவங்க இப்போ சொன்னால் வேணான்னு சொன்னாங்க. திருப்பி தேர்தலில் ஜெயித்த பிறகு திருப்பி போய் நான் கேட்டேன். அப்போ வந்து சரிப்பா நீ போப்பான்னு சொன்னாங்க. அதனால் அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு நான் வரப்போகிறேன் அப்படின்னு ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறார். சொல்லும்போது இந்த ஆட்சி கொடுத்து எப்படி பார்க்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர், இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்கு. 1 மாதம் அந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. விமர்சிச்சுட்டு போகிறாங்க. நான் அவங்கள பொறுத்தவரைக்கும் தற்குறியாக பார்க்கல, அவங்கள அம்புக்குறியாக பார்க்குறேன். இந்த அம்பு மலையவே வந்து உடைக்கும், பல மலைகளை உடைச்சிக்குது, ஏவனா போதும் அது பயங்கரமாக உடைக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம். இந்த 1 மாதம் ஆட்சி குறித்து ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. புதுசாக நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் பைப்பு சரியில்லை, ஃபேன் ஓடலை, வாஷிங் மிஷின் இதாக இருக்குது, அங்கே வந்து டேப்பு ஒழுகிட்டு இருக்கு, இதெல்லாம் தெரிய வரும். அந்த தெருவில் புதுசாக நாய்கள் இருக்கும், புதுசாக வீட்டுக்கு கூட்டி போகும்போது நாய்கள் இருக்கும், அந்த நாய்கள் வந்து கத்தும். அப்போ நம்ம வந்து சில பேர் பிஸ்கட்டை போடுவோம், சில பிரியாணியை போடுவோம், அப்புறம் அந்த நாய்களை வந்து நம்ம வந்து பழக்குவோம். அப்படித்தான் இந்த ஆட்சியும் நான் பார்க்குறேன். அதாவது புதுசாக தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு புது வீட்டுக்கு குடியேறுவது போல் இந்த ஆட்சி தாவேக்கா தமிழ்நாட்டுக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு. உள்ளே வந்து பார்த்தா தான் கஜனா காலியாக இருக்குது. எப்படி பைப்பு சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது போல் கஜனா காலியாக இருக்குது. இந்த துறையில் இந்த குறைபாடு, ஃபேன் ஓடலை அப்படின்னு சொல்கிறது போல் இந்த துறையில் இந்த குறைபாடு. அதே போல் புதுசாக வீட்டுக்கு குடியேறுனா அந்த வீட்டில் வந்து ஜன்னல் கம்பிகள் உடஞ்சிருக்கும். அதுபோல் இங்கே வந்து உடசலாம் நிறைய இருக்குது, கொள்ளைகள் ஊழல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டுட்டு ஆட்சி குறித்து கேள்வி கேட்கக்கூடிய மக்களை, இந்த ஆட்சியில் வந்து மின்வெட்டு பிரச்சனை, இந்த ஆட்சியில் வந்து தொடர்ச்சியான பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சாலை வசதி இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கறது வந்து ஒரு தெருவுக்கு போனால் தெருநாய்கள் கத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிஸ்கட்டை தூக்கி போடுவோம், பிரியாணி தூக்கி போடுவோம். புதுசாக வந்திருக்கணும்னு பார்த்து கத்தக்கூடிய தெருநாய்க்கு பிரியாணி பிஸ்கட்டு போடுவது போல புதுசாக வந்துக்கிற அந்த ஆட்சி குறித்து கேள்வி கேட்குற மக்களுக்கும் பிஸ்கட்டும் பிரியாணியும் போடுவோம் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் வந்து கேட்குறாரா அப்படின்னு சமூக வலைதளத்தை கேள்வி கேட்டாங்க.
உடனே அதுக்கு பெரிய விளக்கம் கொடுத்து நான் வந்து சும்மா தான் ஒப்பீடு சொன்னேன், நான் மக்களை ஒப்பீடு சொல்லவே இல்லை, என்னுடைய பார்வை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு விளக்கத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காரு, ஆங்கிலத்தில் ஒரு பெரிய பதிவாக போட்டிருக்காரு. நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான். ராகவா லாரன்ஸ் அவர்கள் வடசென்னை பகுதியை சார்ந்தவர் நான் நம்புகிறேன். அந்த பகுதியில் தான் அதிகமாக மின்வெட்டு பிரச்சனையில் மக்கள் போராடுறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு மாதத்தில் மின்வெட்டினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் குழந்தைகள் பாதிக்கப்படுது, இரவு தூங்க முடியல, கொசுக்கடி. நான் சொல்லல, பகல் முழுக்க வேலைக்கு போயிட்டு இரவு வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கோ 6 மணிக்கோ ஏன் 3 மணி 2 மணிக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறவன் 2 மணிக்கு வந்துடுவான். காலையில் 8 மணி 10 மணி 11 மணி வரைக்கும் மூட்டை தூக்கணும். திருப்பி 11 மணிக்கு பிறகு ஏதோ ஒரு கடையில் போய் வேலை பார்ப்பான். 6 மணி 7 மணிக்கு வீட்டில் வந்து திருப்பி படுப்பான். அந்த கொஞ்ச நேரம் தூக்கம் இருக்கு இல்லையா, ஒரு 10 மணி படுத்து ஒரு காலையில் ஒரு 2 மணி வரைக்கும் தூங்குறதா அவன் தூக்கம். அந்த நேரத்தில் அவன் வீட்டில் மின்சாரம் இல்லை என்றால் அவனுக்கு தூக்கமற்ற இரவுகள் உருவாகும். ஒரு வாரம் தொடர்ச்சி அப்படி இருந்தானா அவன் மனநலமே பாதிக்கப்பட்டுருவான், அவனோட தொழில் பாதிக்கப்பட்டுரும், உடம்பு நொந்து போயிடுவான். அவன் என்ன பண்ணுறான், தெருவருகி போராடுறான். இப்போ அவன் நாயா? ராகவா லாரன்ஸ் பார்வையில் அவன் நாயா? இயற்கை வள பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு இயக்கம் நேற்றைக்கு காலையில் புளியரை செக் போஸ்ட்டில் 67 கல்குவாரியை மூடிட சொல்லிட்டீங்க. ஆனால் இல்லீகல் மைன்ஸு முறையற்ற அனுமதியின் மூலமாக கல்குவாரிகள் வெட்டப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுவதை கண்டித்து தென்காசி மாவட்டம் புளியரை செக் போஸ்ட்டில் உட்காந்து போராடுறானே. கேள்வி கேட்குறவன் ஒரு தெருவுக்கு வந்துக்கிற புது வீட்டுக்கு வந்து பார்த்து ஒரு குறைக்கிற நாய் மாதிரி அரசியத்து கேள்வி கேட்கிற நாய்னா புளியரை செக் போஸ்ட் உட்காந்து கனிமூல பாதுகாப்பு இயக்கம் நாயா உங்களுக்கு? ஒருத்தருக்கு நம்ம 1 நாள் ஹெல்ப் பண்ணலாம், 2 நாள் ஹெல்ப் பண்ணலாம், 3 நாள் ஹெல்ப் பண்ணலாம். 23 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, கல்வி கொடுத்து அவர்களை படிக்க வைக்கக்கூடிய மனிதநேயவாதியாகத்தான் ராகவா லாரன்ஸ் அறியப்பட்டிருக்கார். அவர் மீது அரசியல் ரீதியாக நானும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் மாற்றம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கிய போது வாழ்த்துக்கள் போட்டோம், வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இப்படி மனிதநேயவாதியாக அறியப்படுகிற மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் ராகவா லாரன்ஸு 9 வயது குழந்தை இறந்து போயிடுச்சு பாலியல் வன்கொடுமையான்னு சொல்லி சொந்தக்காரன் போராடுறான்ல, அரசு எடுத்து கேள்வி கேட்குறான்ல, அவன் உங்கள் பார்வையில் தெருநாயா? அப்புறம் எங்கே உங்கள் மனிதநேயம்? இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 வயது குழந்தை ஒரு பீகாரை சார்ந்த ஒருத்தனால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு நீதி கேட்டு அவனுடைய உறவினர்கள் தெருவருகே போராடுறான். போராடிய உறவினர்களை காவல்துறை அடித்து விரட்டுது. அவன் போராடுறான் இல்லையா, அரசு எடுத்து கேட்கக்கூடாது. 6 மாதம் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, புதுசாக வந்து அப்படி தான் பேசுவீங்க, உங்களுக்கு பிஸ்கட்டும் பிரியாணியும் போடணும்னு அவன்கிட்ட போய் சொன்னால் எப்படி இருக்கும்? அவனை தெருநாயின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தெருநாயோடு ஒப்பிட்டு இது ஒப்பிடி சரியான ஒப்பீடா? இந்த ஒப்பீடு முதல்ல சரியானதா? ஒரு மெச்சூர்டான ஒரு மனிதநேயம் கொண்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்களை, மாணவர்களை, மாற்றுத்திறனாளிகளை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிற நீங்கள், அவர்களை நல்வழிப்படுத்துகிறேன்னு சொல்கிற நீங்கள், அவருக்கு வாழ்க்கை கொடுக்குற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரும்பகுதி அதுக்காக கழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இப்படி போராடுகிற மக்களை போராட்டம் போட நாடு சுடுகாடாக போயிரும்னு சொல்லி அன்றைய சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுக்கு தமிழ்நாடு எப்படி கொந்தளிச்சு? போராட்டத்துக்கு தீவிரவாதிகள் பூந்துட்டாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு எப்படி கொந்தளிக்கும்? போராட்டத்துக்குள்ள சமூக விரோதிகள் பூந்துட்டான்னு சொன்னால் எப்படி கொந்தளிக்கும்? போராட்டத்துக்குள்ள சமூக விரோதிகள் பூந்துட்டான்னு சொன்னது எவ்வளோ தவறோ, போராட்டத்துக்குள்ள தீவிரவாதிகள் பூந்துட்டான்னு சொல்கிறது எவ்வளோ தவறோ, போராட்டம்னு போனால் தமிழ்நாடு சுடுகாடாக போயிடும்னு சொல்கிறது எவ்வளோ தவறோ, போராடுறவனை தெருநாயின்னு சொல்கிறது அதை விட தவறு. அதே போல் லாரன்ஸ் அவருடைய பார்வையில் இந்த ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சின்னு சொல்கிறாரு. கோவை சம்பவத்தில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அண்ணன் ராகவா லாரன்ஸுடைய பார்வைக்கு வந்துச்சா வரலையான்னு எனக்கு தெரியல. இரட்டை கொலைகளை தொடர்ந்து 24 கொலைகள் இந்த ஒரு மாதம் நடந்திருக்குது. லாரன்ஸுடைய பார்வைக்கு வந்துச்சா வரலையா அப்படின்னு தெரியல. அமைச்சர்களுடைய செயல்பாட்டில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சருடைய செயல்பாடு சரியாக இருக்குன்றார். அரசு கேபிளில் புதிய தலைமுறை, பாலிமர் உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் வந்து பின்ன தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படிலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் அந்த செயல்பாடு சரியாக இருந்துச்சுன்னு சொல்ல வரீங்களா? பள்ளிக்கல்வித்துறையில் இந்த ஒரு மாதத்தில் என்ன செயல்பாடு சரியாக இருந்துச்சுங்க? என்ன செயல்பாடு சொல்லணும்ல? இந்த செயல்பாடு சிறப்பாக இருக்குது. பள்ளிக்கல்வித்துறையில் இந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்காக இன்னும் பட்ஜெட்டே கொண்டு வரல, மானிய குழுவே தாக்கல் பண்ணல, எந்த துறையில் யார் எப்படி செயல்பட போகிறாங்கன்னு தெரியல. ஒன்லி ப்ரெஸ் மீட்டு, ஒன்லி ஷோ தான் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன செயல்பாடு நீங்கள் பார்த்துட்டீங்க? மொத்தம் 30க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. அந்த 30லேயே 2 தான் ராகவா லாரன்ஸுடைய கண்ணில் பட்டிருக்கு. ஏன்னா அந்த 2 தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு.
அப்போ மற்ற துறைகள் வந்து இவருடைய பார்வையில் வரலையா, இல்லை பார்வையில் தெரியலையா, இல்லை இந்த 2 பேரும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால சொல்லிட்டீங்களா? மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தோடைய செயல்பாடு எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்கா? ஏஐ தொழில் ஒரு அமைச்சர் போட்டாங்களே குமார், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது உங்கள் பார்வையில்? ரொம்ப சிறப்பாக இருக்கா அவங்க பார்வையில்? போக்குவரத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க பார்த்திபன், அவர் செயல்பாடு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கா அவங்க பார்வையில்? எப்படி இருக்குது சொல்லுங்களேன். சுற்றுச்சூழல் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, சுற்றுலாவுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் வித்தியாசம் தெரியாதவர், அவர் செயல்பாடு எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்கா? 46,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் முதலீடு ஆந்திராவுக்கு போயிடுச்சு, அந்த அமைச்சர் கீர்த்தனா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது உங்கள் பார்வையில்? நல்லா சிறப்பாக இருக்கா? எப்படி இருக்குது? அரசின் செயல்பாடு சிறப்பாக இருக்குது. தாவேக்கால சேரணும், தாராளமாக சேருங்க சாமி, தாராளமாக போங்க, அமைச்சராகுங்க, இல்லை துணை முதலமைச்சர் ஆகுங்க. உங்களுக்கான எல்லா தகுதியும் படைத்த கட்சி தாவேக்கா அப்படிங்கிறது முழுமையாக தெரியுது. இப்போ உங்களுடைய பேச்சுக்களை பார்த்த பிறகு முழுசாக இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரதண்டியும் ரஜினிகாந்தோடைய தம்பி அண்ணா அம்மல்ல தம்பி இங்கே ஆட வந்தேண்டா அங்கே, அது மாதிரி அவர் போட்ட மாதிரியே போட்டிருக்கிறது. ரஜினிகாந்த் அவர் வரல அப்படின்னோடனே இப்போ நண்பர் கட்சி, அது அது வந்து தலைவர் கட்சி, இப்போ நண்பர் கட்சி. நண்பருக்கு அவர் எங்களுக்கு 2 பேரும் ஈக்குவலாக தான் பார்க்குறேன். இவரும் 2 பேரும் ஈக்குவலாக அவர் பார்க்குறாராம். ரஜினிகாந்த் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஈக்குவலாக பார்க்குறேன், 2 பேரும் எனக்கு ஒன்று தான். இதை ரஜினிகாந்த் அவர்கள் அரசு கட்சி தொடங்கும் போது நீங்கள் சொல்லவே இல்லையே, நான் 2 பேரும் ஈக்குவலாக தான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் விஜய்ங்கிற பேச்சை எடுத்து கிடையாது, இப்போ மட்டும் எடுக்கிறீங்க. எப்படி திருச்சி கணக்கில் போட்டி போட போகிறேன்னு சொல்லி ஏபிபி நாடு அறிவிக்கிறான், அங்கே அதில் ஒன்று தான் மட்டும் வருது. யாருமே எழுதலை திருச்சி கணக்கில் லாரன்ஸ் போட்டி விடணும், இவன் இல்லை அவனே எழுதிக்கிறான். இப்படி செய்தி பரப்பப்படுது. இந்த கலாட்டர் ஒருத்தர் இருக்கான்ல, வைரலாக பரவும் காணொலி, யாரா வைரலாக பரவுது? நான் தாங்க பரப்பினேன். எதுக்கு பரப்பினேன்? பரப்பணும் நோக்கத்தோட பரப்பினேன். கமலஹாசன் சீமானை ஸ்கிப் செய்த கமல் வைரலாக பரவும் காணொலி எவன்டா எடுத்து போட்டிருக்கான்னு பார்த்தா இவன் தான் எடுத்து போட்டிருக்கான். இவன் எடுத்து போட்டுட்டு கலாட்டாவே எடுத்து போட்டுட்டு கமலஹாசனை சீமானை ஸ்கிப் செய்த கமல். எனக்கு நல்லா வருது முதலமைச்சர் பாணியில், என் வாயில் நல்லா வரும். கலாட்டாவோட வேலை பார்க்குற எல்லாருக்கும் கலாட்டாவுடைய உரிமையாளரை பார்த்து எனக்கு நல்லா வரும். பட் கொஞ்சம் கண்ணியப்பட்டிருக்கிறோம், கொஞ்சம் மரியாதையாக பேசணும்னு ஆசைப்பட்றோம். சீமானன்னா கங்கை அமரன் ஐயா ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஐயா போகிறாரு பாரதிராஜன் எடுத்துக்கு 2 பேர்ட்டையும் 2 கையை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நான் சீமானும் கமலஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 20 நிமிஷம் ஒன்றா உட்காந்து பாரதிராஜா அவருடைய வீட்டில் சேரை போட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கேமரா வச்சு ஒன்றும் எடுக்கலை. அண்ணன் வந்து சொந்த அப்பாவாக சொந்த குருவாக தன்னுடைய ஒரு தாயுமானவன் இறந்து போன வழியில் 2 நாள் முழுக்கினார். அவர் போய் மாலையை போட்டு அவர் பாட்ட கிளம்பியிருக்கலாம்ல. 10ஓட 11 தன்னை உருவாக்கிய தன்னை வழிநடத்திய எந்த கட்சிக்கும் போகாமல் தன்னுடைய கட்சி மேடையில் ஏறி தனக்காக கடைசி குரலை எழுப்பிய பாரதிராஜா இறந்து போயிட்டாங்கிற வழியில் நிற்கிறாரு. அங்கே கூட ஒன்றால் அரசியல் பண்ண முடியுது அப்படின்னா எவ்வளவு எச்ச மீடியா. பணம் தான் பார்க்கணும் அப்படின்னா 1000 தொழில் இருக்குது. பணம் தான் பார்க்கணும்னா கலாட்டா அப்படி பண்ணலாமே. பணம் தான் சம்பாதிக்கணும்னா மீடியாலேயே எவ்வளவோ காணொலி வெளியிடலாம். கலாட்டா அதை பண்ணி பிழைக்கலாமே. சீமானண்ணனை இப்படி தவறாக சித்தரித்து தான் நியூஸ் போட்டு அதில் வியூஸ் பார்த்து சம்பாதிக்கணுமா அப்படின்னு நான் சொல்லலை. அப்படின்னு ஒரு வைரலான காணொலி பரவிக்கிட்டு இருக்கு. கலாட்டா இந்த தொழிலை பண்ணுறதுக்கு பதிலாக வேற தொழிலை பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு வைரலாக ஒரு காணொலி பரவிக்கிட்டு இருக்கு. கலாட்டா இப்படி சீமானண்ணனை கிரிட்டிசைஸ் பண்ணி நாம் தமிழருக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி நிர்மல் குமாரை முறைத்த சாட்டை ஓடி போன சாட்டை அப்படின்னு போட்டு வியூஸ் பார்க்கறதுக்கு பதிலாக வேற தொழிலை பார்க்கலாமே அப்படின்னு கூட வைரலாக காணொலி பரவிக்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி இந்த லாரன்ஸ் அவர்கள் வந்து திருச்சி கட்லி போட்டி போடும் லாரன்ஸ்னு ஒரு வீடியோ இவங்களே பரப்புகிறாங்க. பரப்பிட்டு 2 நாள் கழித்து அவரை வந்து திருச்சி கட்லில் நான் போட்டி போடுறதா சொல்கிறாங்க. தெரிஞ்சிருத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து வீடியோ பேசுகிறாப்புல. பேசுனா நிற்கலை, டிவிக்கில் சேரல. யார் உங்களை வந்து அடித்தது இப்போ டிவிக்கில்? இந்த மரகதம் இந்த இவர் MC சம்பத்து, உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜி பூரா எல்லாம் போய்கிட்டு இருக்கு. போக வேண்டியதானே? யார் உங்களை இப்போ தடுத்தா? யார் உங்களை வந்து ஐயோ லாரன்ஸ் சட்டா நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறோமா? லாரன்ஸ் என்ன போயிட்டாரு அப்படின்னு கொண்டாட போகிறோமா? போங்க, பல பேர் போயிட்டு இருக்கோம், போக வேண்டியதானே? அடிக்கிற காற்றடிக்கும் போது பல குப்பைகள் போகும். இப்போ எல்லா குப்பையும் பனையூர் நடக்குது, போக வேண்டியதானே? யார் உங்களை தடுத்தது? போங்க, தாராளமாக போங்க. புரட்சித்தியை பற்ற வைக்கிறதுக்கு போங்க. உங்கள் நண்பரும் சேர்ந்து நீங்கள் புரட்சித்தியை பற்ற வைங்க. யார் உங்களை தடுத்தா? போகிறேன்னா போகணும். அதை விட்டு 18 நிமிஷத்துக்கு உருட்டுறது. நானும் வச்சு தள்ளி பார்க்குறேன். அப்போ அந்த வீடியோ பார்த்து தொலைய முடியல.
18 நிமிஷத்துக்கு உட்காந்து ஆத்திருக்காப்புல. ஆத்துனது கூட பிரச்சனை இல்லை, அது அவருடைய உரிமை. நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான், வேண்டப்பட்டவர் தான், மரியாதைக்குரியவர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்களை தெருநாயோடு ஒப்பிடாதீங்க. இன்னைக்கு குப்பையை அடித்த காற்றுல குப்பை போய் கோபுரத்தில் ஒட்டிட்டு இருக்கு. இன்னொரு சுனாமி வந்தால் அந்த கோபுரம் சுத்தம் செய்யப்படும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,